ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான தகவல் இது கண்டிப்பாக. ஏன்னா இது அஸ்த நட்சத்திரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று உண்டு. அதுதான் மருதாணி வச்சுக்கிறது. அதாவது அஸ்த நட்சத்திரம் அதோட மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு எடுத்துட்டிங்கனாலே, கைகளில் நம்மளோட கைகளில் அரைச்ச மருதாணினா கடையில் வாங்கி வைக்கிற கோன் கிடையாது. நம்மளே அந்த இலைகளை பறித்து எடுத்துகிட்டு வந்து அதில் 2 கொட்டைப்பாக்கு நல்லா இடித்து போட்டு அரைச்சி வச்சுக்கிறது தான் உத்தமம். இதுக்கு வாத்தியார் ரொம்ப முக்கியமாக இந்த மருதாணிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுறாரு. குறிப்பாக அதுவும் அஸ்த நட்சத்திரத்தில். அஸ்தன்றதே கைகள் தாங்க. அஸ்தன்னா அதோட மீனிங் கைகள். அந்த நட்சத்திரத்தோட சில விசேஷங்களை பார்ப்போம் ஜோதிட ரீதியாக. அந்த அஸ்த நட்சத்திரத்தில் தான் சூரிய பகவான் பிறந்திருக்கிறாரு. அந்த அஸ்த நட்சத்திரம் குருவோட டிஎன்ஏ, அதாவது கர்மாவை தாங்கியது அது. அந்த அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடையது. ஏன்னா அந்த ரோகிணி, அஸ்தம், திருவோணம் 3மே சந்திரனுக்குரியது இல்லையா? ஒரு நட்சத்திரம் எவ்வளோ ஒரு விசேஷமாக அதோட பின்புலங்கள் இருக்குன்ட்டு பாருங்களேன். ஸோ அதன்படி இந்த அஸ்த நட்சத்திரத்தில் இந்த மாதிரி மருதாணி அரைச்சி கைகளில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். குறிப்பாக வாத்தியார் இங்கே ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த மருதாணி அரைச்சி தானம் பண்ணுறது. குறிப்பாக வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான பலன்கள் சொல்கிறார். அதில் பங்குனி மாதத்தில் மருதாணி தானம் பண்ணுறவங்களுக்கு என்ன விதமான பலன்கள் அப்படின்ட்டு சொல்கிறாரு பார்த்துட்டிங்கன்னா, புனிதமான விருட்சங்களை வலம் வந்த புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படின்றாரு. விருட்சங்களை ஏதாவது தீர்த்த நீராடல்னால் கூட பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கலாம். தீர்த்த நீராடலுக்கு இணையான பலன்களை புனிதமான விருட்ச பூஜை கொடுத்துரும் அப்படின்றார். ரொம்ப பழமையான விருட்சங்கள் இருக்குது வச்சிங்களேன். கோயிலில் இருக்கக்கூடிய தலை விருட்சம், இந்த மாதிரி அந்த விருட்சங்களெல்லாம் நம்ம ஒரு பூஜை பண்ணுறோன்னா அதோட பலன்கள் என்னன்னு அப்படி பொதுவாகவே பார்த்துட்டிங்கன்னா, சொல்லனாத பாவங்களை தீர்க்கக்கூடிய வலிமை ஒவ்வொரு விருட்சத்துக்கும் உண்டா. அதுவும் புனிதமான விருட்சங்களுக்கு உண்டா. ஸோ அப்படி புனிதமான விருட்சங்களை பூஜை பண்ண ஒரு பலன்கள் பங்குனி மாதத்தில் பண்ணக்கூடிய மருதாணி தானத்தால் கிடைக்கும் அப்படின்றார். அது மட்டும் இல்லை, இந்த மருதாணி முறையாக அரைச்சி அதை நாம் தானம் பண்ணுறோம் வச்சிங்களேன், அதோட இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. பித்ரு தோஷத்தையே நீக்குதான். இதுதாங்க ரொம்ப மிகப்பெரிய ஹைலைட். ஏன்னா எல்லாராலையும் நித்தியப்படி ஒழுங்காக தர்ப்பணம் பண்ணுறாங்களா, அப்புறம் பிதிர்காரியங்களெல்லாம் சரியாக பண்ணுறாங்களான்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயம் இன்றைக்கி. அதெல்லாம் ஒழுங்காக நடந்துட்டு இருந்ததுன்னா இந்த உலகம் எப்பொழுதுமே அமைதி பூங்காவாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் அடிக்கடி குறிப்பிட்டு சொல்வார். சரி, அதுக்கு தான் வாய்ப்பு இல்லைன்னா இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு நல்ல அரிதான வாய்ப்புகளை ரொம்ப எளிமையான தானம் தான் இது. கொஞ்சம் மெனக்கடணும், ஒரு 1/2 hour. ஏன்னா கடையில் வாங்கி கொடுக்குறதுனா அந்த வேலை அப்படி கடையில் வாங்கி ஒரு 50 ரூபா கொடுத்து வாங்கி கொடுத்துட்டு போயிடுவோம். பட் ஆனால் இது நம்ம அரைக்கிறது தான் உத்தமம் அப்படின்றார். அப்படி வாங்கி அந்த கொட்டைப்பாக்கு கண்டிப்பாக, ஏன்னா கொட்டைப்பாக்கு இல்லாமல் மருதாணி அரைக்கவே கூடாதுன்றாரு. ஏன்னா இந்த கியாதி தேவி தான் மருதாணி, சுகந்தி தேவி தான் கொட்டைப்பாக்கு. இவங்க 2 பேரும் ஒரு ரொம்ப விசேஷமான குரு சிஷ்யை. இவங்க எப்பொழுதுமே பிரியாமல் இருக்கணுன்ட்டு வரம் வாங்கினவங்க. அதனால தான் இவங்களை எப்பொழுதுமே பிரிக்கக்கூடாது. இந்த மருதாணியம் அண்ட் கொட்டைப்பாக்கியம் இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தால் அலாதியான பலன்கள். ஏன்னா அந்த கியாதி தேவி இருக்கிற இடத்துல யம தர்மராஜா அங்கே கிட்டேயே வரமாட்டாராம். அப்பேற்பட்ட பலன்கள் கொடுக்கக்கூடியவங்க தான் அந்த கியாதி தேவி. அவங்க தான் மருதாணியாக மாறி உருப்பெற்று இருக்கிறாங்களாம். அதனால் அந்த மருதாணி இருந்ததுன்னா மிருத்யுவை வெல்லக்கூடிய அதிமகா விசேஷம் ஒன்று உண்டு. 2வது, இந்த மனநிலை சரியில்லாதவங்க, கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் டென்ஷன்,
அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒன்று. அதிகப்படியான டென்ஷன், அப்புறம் திடீர்னு எதாவது பேசிட்டு இருக்கிறது, யோசிக்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மருதாணி வச்சுக்கிறது அவ்வப்போது, அதிலும் குறிப்பாக அஸ்தம் திரு நட்சத்திரத்தில் வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. மனசுக்கு ஒரு இதம், அமைதி கிடைக்கும். இதெல்லாம் ஒரு நாள் வச்சுட்டு மறாத நாள் எதிர்பார்க்கக்கூடாது. அவ்வப்போது இந்த மாதிரி பண்ணிகிட்டே வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வாத்தியார் இங்கே ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மருதாணிக்கு சில மூலிகை ரகசியங்கள்லாம் உண்டு. அதாவது வந்து மாந்திரீக மூலிகை ரகசியங்கள்ன்ட்டு உண்டு. அதில் நிறைய வந்து வசிய மூலிகைகள் இப்படியெல்லாம் உண்டு. வசிய மூலிகைகள், அப்புறம் வந்து ஸ்தம்பன மூலிகைகள், ஆகர்ஷணம், இப்படி நிறைய உண்டு. அதில் இந்த மருதாணிக்கு என்ன பேர் கொடுத்துருக்குறாங்கன்னா, அதுக்கு பேர் பேய் விரட்டி அப்படின்றாங்க. பேய் விரட்டி மீன்ஸ் என்னென்னா, எந்த விதமான எதிர்வினை சக்திகளையும் கிட்ட அண்டவே விடாத ஒரு அதிமகத்துவமான ஒரு மூலிகை தான் இந்த மருதாணி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது இந்த மூலிகை சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் இது பார்த்துட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக இதோட பெனிஃபிட்ஸை வந்து அப்படியே நாள் முழுக்கவே சொல்லலாம். ஏன்னா வாத்தியார் அவ்வளோ அள்ளி கொடுத்துட்டு போயிருக்கார் இந்த மருதாணி. அதனால் இந்த மருதாணி எப்படி வைக்கணுன்ட்டு ஃபஸ்ட்டு அரைச்ச மருதாணியை வலது கால் கட்டை விரலில் தான் ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே வைக்கணும். கொஞ்சமாக வச்சா கூட. வாணி பலாத்சயம் வரத மகா கல்பம் அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லி தான் வந்து எப்பொழுதுமே மருதாணி வச்சுக்கணும். ஏன்னா மருதாணிக்குரிய விசேஷமான மந்திரம் இது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி வைக்கணுன்றதை யார் சொன்னார் பார்த்திங்கன்னா, கிருஷ்ண பகவான் தான் உணர்த்தினாராம் அப்படின்ட்டு வாத்தியார் சொல்லுவார். கிருஷ்ண பகவானுக்கு மருதாணி வைக்கிறச்சே அவர் ஃபஸ்ட்டு அவரோட வலது கால் கட்டை விரலில் தான் மருதாணி வைப்பாங்களாம். அதுக்கப்புறம் கைகள் எல்லாம் வச்சுக்கலாம் வச்சுங்களேன். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட இந்த ஞாபக சக்தி விருத்தி ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். ஏன்னா இந்த மூளைக்கு ஒரு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு வஸ்து, ஒரு மூலிகை வந்து முக்கியத்துவமான ஒரு மூலிகை பார்த்துட்டிங்க, அது இது மருதாணி. இந்த மூளை வந்து குளுமையாகவும் எப்பொழுதுமே சாந்தமாகவும் இருந்தால் அதோட ஆக்டிவேஷன் வந்து பிரமாதமாக இருக்கும். ஸோ அதன்படி குழந்தைங்க, படிக்கிற குழந்தைங்க, பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலில் நெயில் பாலிஷ்ன்ட்டு எது வைப்பாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக அறவே வைக்கவே கூடாது அப்படின்றார் வாத்தியார். ஏன்னா ரோட்டில் அநேக விதமான திருஷ்டி கழிப்பு தோஷங்களை வந்து நீக்கி வெளியில் நிறைய போட்டுருவாங்க. ப்ளஸ் வந்து இந்த சவ ஊர்வலத்தில் வந்து நிறைய பூக்களை எல்லாம் போட்டு வைப்பாங்க பாருங்களேன். அதெல்லாம் மெரிச்சிட்டா கூட அநேக விதமான மன வேதனை, மனக்கவலைகள் வந்துடும். ஏதாவது ஒரு தோஷம் நம்மளை தொத்திண்டு வருத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்த வாத்தியார் குறிப்பிடுறாரு. அதெல்லாம் இன்றைக்கி ரோட்டில் இதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குமாப்பா. இதுலேருந்து போகணுன்னா அப்போ டெய்லி ஃப்ளைட்டில் தான் போகணுமா அப்படின்ட்டு யோசிக்காதீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு காப்பு ரட்சையாகவும் இந்த மருதாணி, கால்களில் வைக்கக்கூடிய மருதாணி நம்மளை பாதுகாக்கும். ஸோ இப்படி அநேக விதமான விசேஷங்கள் உடையது தான் இந்த மருதாணி. அது பார்த்துட்டிங்கன்னா இந்த அஸ்தம் எப்படி வருது பாருங்களேன். ஏப்ரல் 2ஆம் தேதி அது எடுத்துங்களேன். குருவாரத்தில் வரக்கூடிய அஸ்தமே ரொம்ப விசேஷம். அது அபயஸ்த குருநாதரை பார்க்குறது, நல்ல ஒரு ஜோதிட ஞானம், கால ஞானம் இதெல்லாம் வந்து உண்டாகும். ப்ளஸ் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அன்றைக்கி கரிநாளாகவும் இருக்குது. பொதுவாகவே இந்த மருதாணியானது தர்மராஜா, அதாவது யம பயம் நீக்கும்ட்டு பார்த்துருக்கோம். கூடுதலாக சனீஸ்வர பிரீத்தி அந்த மருதாணி தான் அப்படின்றார் வாத்தியார். அதுக்கு கரிநாளில் நம்ம ஒரு மருதாணி வச்சுக்கிறோன்னா என்ன பண்ணலாம் கூடுதலாக அப்படி பார்த்துட்டிங்கன்னா, கொஞ்சோண்டு புளி, அந்த சமையலுக்கு உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா, அந்த புளியை சும்மா ஒரு சாஸ்திரத்துக்காக கொஞ்சோண்டு புளி சேர்த்து, கொட்டைப்பாக்கு ப்ளஸ் மருதாணி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி நம்ம கைகளில் வச்சுண்டு அதுக்கப்புறம் போய் சனீஸ்வரரை வழிபாடு பண்ணுறோம். குறிப்பாக அவருக்கு ஒரு முத்திரை ஒன்று உண்டு சனீஸ்வரருக்கு, அஸ்தபில முத்திரைன்ட்டு. அது கைகளை அப்படி சுவாமிகிட்ட விரித்து காட்டுது, உள்ளங்கைகளை. அந்த முத்திரையை நம்ம போட்டு சனீஸ்வரர் வழிபாடு பண்ணுறோன்னா சனீஸ்வர பிரீத்தியம் உண்டுன்றார். இப்படி அளவில்லாத வளங்கள், வரங்களை தரக்கூடியது தான் இந்த மருதாணி. இதை அடிக்கின்றே போகலாம். நமக்கு ஹைலைட்டே பிதிருதோஷம் நீக்குமா, வெரி குட். கண்டிப்பாக முதல்ல இறங்கி நம்ம பண்ணிடணும். ஏன்னா இந்த காலம் இப்போ இருக்குது பாருங்க, அடுத்த இந்த ஆவணி வரைக்கும் முழுக்க பித்திருக்களோட
அனுக்கிரகம் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா அவங்களோட கண்ட்ரோல் தான், ராகு கேதுவோட கண்ட்ரோலில் தான் ஃபுல் வேர்ல்டு எல்லாரும் மாட்டின்ட்டு உள்ளே இருக்கிறோம். அப்போ நம்ம பித்ருக்களை வழிபாடு பண்ணால்தான் ராகு கேதுக்களோட அனுக்கிரக ஆசியை வந்து பெற முடியும். இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்ம எதுலேயும் சிக்காமல் ஓரளவுக்கு நல்லபடியாக தப்பிக்கவும் முடியும். ஸோ அதுக்கு பித்ருதோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு மருந்து, அருமருந்து இந்த மருதாணி அப்படின்னும் போது அதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு அற்புதமான நாள். ஏன்னா அஸ்தம் கரிநாள் ப்ளஸ் குருவாரமும் சேர்ந்து வரும். அந்த வேலையில் வந்து நிச்சயமாக நம்மளும் மருதாணி ஆண்களெல்லாம் வச்சா என்னப்பா அசிங்கமானவங்க, இல்லை உள்ளங்கைகளையாலும் கொஞ்சோண்டு வச்சுங்க, உள்ளங்கால்களில் வைங்க, வெளியில் தெரியாதபடிக்கு. நமக்கு வேண்டியது ரக்ஷை தான்பா. மற்றவன் பார்த்து சிரிக்கிறது ரெண்டாவது பட்சம். ஏன்னா வாத்தியார் பெரிய நாமத்தை வச்சுட்டு போகும்போது நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்களாம். அதை பற்றிலாம் அவருக்கு இது பண்ணுறதே கிடையாது. அவருக்கு அந்த அந்த திருநாமத்தோட மகத்துவம் தெரியும் வச்சுட்டு இருக்கார். அந்த மாதிரி இந்த மருதாணியோட மகத்துவம் தெரிஞ்ச நம்ம எல்லாருமே இதை வந்து நிச்சயமாக பயன்படுத்திடணும். குறிப்பாக படிக்கிற குழந்தைங்கள், இந்த பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மருதாணி நிச்சயமாக அரைச்சி இந்த மாதிரி மந்திரம் சொல்லி நீங்கள் மருதாணி வச்சுட்டு அந்த பெண் குழந்தை கையாலே அதோட சக தோழிகளுக்கும் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குற பழக்கத்தையும் வளர்த்துட்டு வாங்களேன். மிகப்பெரிய கியாதி தேவியே இருந்து அந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்குவா. ஓம்.